என்ன சார் இப்போ சொன்னாரு நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோன்னு நீங்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனா நான் அது ஒரு சேலஞ்சா தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கால்ல சப்ஜெக்ட் சொன்னாரு, நரேட் பண்ணாரு. நான் இமீடியட்டா எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சேம் டைம்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா, ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ல பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. And I'm very happy that I'm part of this movie. Thank you so much, sir, for giving me this opportunity. And RSN Entertainment, thank you so much, sir. Entertainment, sir. And Suri, sir, நான் உங்க ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்க ஜேர்னி, சினிமாவில் உங்க ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்க கூட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்க பேர் வந்து ஒரு படத்துல அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்க பேர் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிறது, உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது, நான் நடிக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்க கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துல. அண்ட் யூ ஆர் a genius when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். I'll try my best. ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியில பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா he'll be one among them. ஏன்னா he's very dear to me and I am very grateful to be working with you again.